கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான என்னுடைய தனிப்பட்ட அன்பின் வாழ்த்துக்களையும், நான் சார்ந்திருக்கும் திருச்சி பகுதியில் காணப்படக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அவர்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் இந்த வேளையில் நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருடைய மிக பிரதான கிருபை, இப்படிப்பட்டதான வாரத்தின் ஓய்வு நாளில் நாம் ஒரு குடும்பமாக கூடி வந்து நம்முடைய அருமை தேவனை துதிக்கும் விதமாகவும் ஆராதிக்கும் விதமாகவும் இப்படிப்பட்ட ஐக்கியத்தில் நாம் கலந்து கொண்டு அவருடைய மேலான வார்த்தைகளை கேட்கும்படியாக கூட தேவன் நம் அனைவருக்கும் கிருபை இரக்கம் செய்திருக்கிறார். முதலாவது நம்முடைய அருமைக்குரிய பிதாவாகிய தேவனுக்கு, நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தின் மூலமாக கோடான கொடி நன்றிகளையும் துதிகளையும் நாம் ஏறெடுத்துக் கொண்டு, பிரியமானவர்களே, நாம் கடந்த முறை வரும் பொழுது அறிவு என்ற தலைப்பின் கீழே பெரியோரின் கேள்வி பதில்கள் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. அதான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இந்த முறை விசுவாசம் என்ற தலைப்பின் கீழாக பெரியோரின் கேள்வி பதில்கள். இந்த ஒரு பகுதிகள் அனைத்தும் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கும் கேரக்டர் டெவலப்மெண்ட் புக். அதுல ஒரு தலைப்பாக விசுவாசம், அநேக கேள்விகள் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல நாம் தேர்ந்தெடுத்து ஒரு 10 கேள்விகளை மாத்திரம் இந்த ஒரு பகுதிகளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஒரு பாடம் நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஏன்னா கடந்த முறை எடுத்த அதே ஒரு புரிதலோடு தான் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். சில கேள்விகள், விசுவாசம் பற்றின சில கேள்விகள், அந்த கேள்விக்கு உண்டான பதில்கள் வேத வசனங்களில் இருந்தும் 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள் வழியாகவும் நாம் பார்த்து நிறைவு செய்கிறோம். அந்த வகைகள்ல இந்த ஒரு பாடத்தை நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. கண்டிப்பா கேள்விகள் கேட்போம். கேள்விக்குண்டான பதில்கள் உங்களால முடிந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கொடுங்க. ஒரு வசனம் ஒன்றை நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பிரியமானவர்களே, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பிரியமானவர்களை, நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த அழைப்புக்குள் கடந்து வருகிறோம், வழியினால் உடன்படிக்கை செய்து. அப்படி இந்த ஒரு அழைப்புக்குள் கடந்து வரும் பொழுது நமக்கான அடித்தளம் என்னவென்றால் விசுவாசம். கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டவர்களாக, அதனுடைய அடித்தளமாக வேத வசனங்கள், அந்த வேத வசனங்கள் தேவன் நமக்கு வைத்திருக்கூடிய வாக்குத்தத்தங்கள், இவைகளை நம்பி இந்த ஒரு பூமியில நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் விசுவாசத்தின் அடிப்படையில. இந்த வார்த்தையை நாம் கவனிக்கணும். தேவனால் பிறப்பதெல்லாம், இது அருமையான ஒரு பகுதி. ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு உண்டான ஒரு அருமையான சாட்சி என்னவென்றால், அநேக சாட்சிகள் இருக்கு, அநேக சான்றுகள் இருக்கு. ஒருத்தர் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறார் என்பதற்கான சான்றுகள் அநேகம் காணப்படுது. அதுல ஒரு சான்றாக, ஒரு சாட்சியாக நம்ம என்ன சொல்லலாம்னா விசுவாசம். இது நாம் கவனிக்கணும். ஏன்னா ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர் அவர் மாத்திரமே பரலோகத்திற்குள்ள போக முடியும். நம்ம அநேக பாடங்கள்ல கேட்டிருக்கிறோம். நம்முடைய அருமை ஆண்டவர் நிக்கோதேமுட்ட பேசும்போது கூட அந்த காரியங்கள் நாம் கவனிக்கணும். அப்ப ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர், அவருக்குள் காணப்படக்கூடிய விசுவாசம் மற்றும் அந்த விசுவாசம் தான் அவர் இந்த ஒரு உலகத்தை மேற்கொள்வதற்காக அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதமாக அது காணப்படும். இப்ப நீங்களும் நானும் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, அப்ப நம்முடைய விசுவாசம் எப்படி காணப்படணும், அதனுடைய முக்கியத்துவம் தான் இந்த ஒரு பகுதிகள் நாம் கவனிக்க இருக்கிறோம். அதுல முதலாவது கேள்வியாக ஒரு 10 கேள்விகள். அதுல முதலாவது ஒரு கேள்வி,
நீங்க பதில் சொல்லலாம். விசுவாசம் என்றால் என்ன? ஒரு எளிமையான ஒரு கேள்வி. விசுவாசம் என்றால் என்ன? இந்த ஒரு கேள்விய நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்? சொல்லலாமா? இது ஒரு கேள்வி பதில் போல தான் காணப்படும். உங்களால் தெரிந்த பதில்களை நீங்க சொல்லுங்க. விசுவாசம் என்றால் என்ன? பதில் வருது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. வசனம் அதுதான். போட்டாரா? போட்டாரா? அப்ப அங்க பார்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? இல்லையா? சரி, ஓகே. பாருங்க, வசனம் நமக்கு இருக்குது. இது பொதுவா பேர் கிறிஸ்தவர்கள் கூட காண்பிக்கக்கூடிய பதில் தான் இது. விசுவாசம் என்றால் என்ன என்று சொல்லும்பொழுது, இந்த வசனம் தான் காண்பிப்பாங்க. ஆனா வேதமானவர்கள் என்று சொல்லும் பொழுது, அல்லது ஆவியினால் நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, அநேக அர்த்தங்கள், பதில்கள் உடையவர்களாக நம்ம காணப்படணும். அதுல ஒரு பதில் காணப்படுது. இப்ப எளிமையான விளக்கம் நம்ம பார்க்கும் பொழுது, விசுவாசம் என்றால் என்ன? அதுக்கான பதில் தான் இங்க நாம் பார்க்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், காணப்படாதவைகளின் நிச்சயம். என்ன உதாரணம் கொடுக்கலாம்? இதற்கு ஒரு உதாரணம் கொடுக்கலாம். நம்முடைய தேவன் எடுத்துக்கலாம். சோ நம்ம தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம். எப்படி விசுவாசிக்கிறோம்? நம்பப்படுகிறவைகளின் உறுதி உறுதியும். நம்புறோம் தேவன் ஒருத்தர் உண்டு. இருக்கிறார் என்று. உறுதியா இருக்கிறோமா? உறுதியா இருக்கிறோம். அப்புறம் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கு. நம்ம தேவனை பார்த்திருக்கிறோமா? பார்க்கல. காணப்படாதவராக அவர் இருக்கிறாரு. காணப்படாதவர் மேல நம்ம நிச்சய தன்மையோடு நம்ம அவர் மேல வைத்திருக்கிறோம். அவர் என்னை வழிநடத்தி கொண்டு வருகிறார் என்று. சரி, அது உதாரணம் நாம் பார்க்கிறோம். விசுவாசம் என்று சொல்லும் பொழுது. ஆனா இது 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள்ல அதற்கான விளக்கம் நாம் பார்க்கும் பொழுது ரொம்ப அதிகமான விளக்கம் அவர் கொடுக்கறதுல ஒரு எளிமையான ஒரு விளக்கம் தான் கொடுக்கிறார். புது சிருஷ்டிகளுக்கு அவர்களுடைய விசுவாசம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்விக்கு 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள் கூட நீங்க வாசிக்கலாம். நம்முடைய சிந்தையில் தேவனையும் அவருடைய வாக்குறுதிகளையும் செயல்முறைப்படுத்தி அதை பயிற்சி செய்வதே விசுவாசமாகும். இதுதான் பதில். இனிமேல் இந்த பதில்களை நம்ம சொல்ல முயற்சி செய்வோம். இதுதான் அருமையான பதில். இதுதான் விளக்கம். விசுவாசம் என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது, புதிய சிருஷ்டிகள் நமக்கு உண்டான பதிலாக எது காணப்படுதுன்னா, பாருங்க, நம்முடைய சிந்தையில் முதலாவது யாரை வைக்கணும்? தேவனை. இரண்டாவது, அவர் நமக்கு வைத்திருக்கிறாரு வேத வசனங்கள்ல அநேக வாக்குத்தத்தங்கள், அநேக வாக்குறுதிகள். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் செயல்முறைப்படுத்தி பயிற்சி பண்றோம் பாருங்க. அதற்கு பேரு தான் விசுவாசம். இது ரொம்ப கவனம் கொடுக்கக்கூடிய விஷயம். ஏன்னா பொதுவா தேவன் சொல்லிட்டு அந்த முதல் பார்ட்டோட நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஸ்டாப் பண்ணிடுறோம், நிப்பாட்டிடுறோம். ஆனா அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியம். தேவன் மற்றும் அவர் நமக்கு கொடுத்திருக்கூடிய வாக்குத்தத்தங்கள், வாக்குறுதிகளை செயல்முறைப்படுத்தணும் ஒவ்வொரு நாளும். தேவன் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவர் என்னை வழிநடத்தி கொண்டு வராங்க, இந்த நாள் முழுவதும் என்னை வழிநடத்துவாங்க என்று சொல்லி பயிற்சி பண்றோம் பாருங்க ஒவ்வொரு நாளும். பிராக்டிஸ். அதற்கு பேர் தான் விசுவாசம். இதற்கு ஒரு உதாரணம் பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டுல யாரை நம்ம உதாரணமா பார்க்கலாம்னா, இந்த வார்த்தைகளுக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணம் விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம். இந்த வார்த்தைகளுக்கே உரியதான ஒரு விளக்கம் வேத வசனங்கள் நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 17, 18 மற்றும் 16. 17, 8 மற்றும் 16. நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். அடுத்த வசனம் வாசி. நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். பாருங்க, இது ரொம்ப அருமையான ஒரு வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்துட்ட ஒரு வாக்குத்தத்தம் அல்லது ஒரு வாக்குறுதி. இது எப்படி நடைமுறைப்படுத்தினாரு ஆபிரகாம் என விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லும் பொழுது, இந்த வார்த்தைகளை, இந்த வாக்குத்தத்தங்களை ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில செயல்முறைப்படுத்தினார். எப்படி? தேவன் அடுத்து சொல்றாங்க,
உங்களுடைய நேசகுமாரனை நீங்க என்ன பண்ணுங்க? பலி செலுத்துங்க. ஈசாக். அந்த சம்பவங்கள் நம்ம அனைத்தும் அறிந்து வைத்திருக்கிறோம். இஸ்மவேல் கடந்து போயிடுறாங்க. ஈசாக்கு மாத்திரம் இருக்கிறாங்க. அவரை நீங்க மோரியா மலையில பலி செலுத்துங்க என்று சொல்லும் பொழுது, அவருக்குள் காணப்பட்ட விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருந்துச்சுன்னா, தேவன் மேல உறுதியான ஒரு நம்பிக்கை வைத்திருந்தாரு. என்ன நம்பிக்கை வைத்திருந்தாரு? தேவன் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு? இந்த வாக்குத்தத்தம். உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். எதன் மூலமாக, யார் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும்? உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை. இப்ப தேவன் ஈசாக்க பலி செலுத்த சொல்றாரு. அப்ப தேவன் ஈசாக்க பலி செலுத்த சொல்றாருன்னா, எப்படி இந்த வாக்குத்தத்தம் அது நிஜமாகும்? கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில என்ன பண்ணிருவாரு தேவன்? ஈசாக்க மறுபடியும் உயிரோட கொண்டு வந்துருவார். பலி செலுத்த துணிந்தாரு. கத்திய ஓங்குனாரு. கத்திய ஓங்குனாவே என்ன அர்த்தம்? அவர் வெட்ட போயிட்டார். தங்களுடைய விசுவாசம் அங்க நிரூபிக்கப்பட்டது. இதுதான் அருமையான ஒரு விளக்கம் நம்ம பார்க்கிறோம். விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் சர்வ வல்லமை உள்ள தேவன் மீது விசுவாசம் வைத்திருந்தாரு. அவர் தனக்கு கொடுத்த வாக்குறுதிகள் மீது விசுவாசம் வைத்திருந்தார். அதே போலதான் நமக்கும், நாம் தேவன் மீதும், அவர் நமக்கு அநேக வாக்குறுதிகள், வாக்குத்தத்தங்கள் வைத்திருக்கிறாங்க. அதன் மீது நம்ம விசுவாசம் வைக்கிறோமா? ஒரு கேள்வி. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. சகோதரர்கள் அதையும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, தேவன் இருக்கிறாங்க, நம்ம நம்புறோம், விசுவாசிக்கிறோம். அவர் நமக்கு அநேக வாக்குறுதிகள், வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார் என்று கூட நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனா அந்த வாக்குறுதிகளை, வாக்குத்தத்தங்களை நம்ம தவறாக அப்ளை பண்ணிடக்கூடாது. அதை கூட சொல்றேன். நீங்க வாசிங்களேன் அந்த பகுதிகளை. அதே நேரத்தில் தவறான விசுவாசத்தின் அடிப்படையில் உருவாகும் சிந்தனைகள், அதாவது ஆலயத்தின் உச்சியிலிருந்து குதிப்பது, மதீனமான காரியங்களை தோற்றுவிக்கும். ஆகவே சோதித்தறிந்து சரியான விசுவாசத்தோடு செயல்படுகிறவன் பாக்கியவான். தேவன் மேல் வைக்கும் விசுவாசம் குருட்டாட்டமான எதையும் எளிதில் நம்பக்கூடிய அல்லது கட்டுக்கடங்கா அனுமானங்களை அடிப்படையாக கொண்டிராமல், தேவன் கொடுத்த அற்புதமான வாக்குத்தத்தங்கள் மேல் வைக்கும் உறுதியான நம்பிக்கையாகும். இந்த விஷயம் பகுதிகள் புரியுதுங்களா? தேவன் மீதும் அவருடைய வாக்குறுதிகள் மீது நம்ம விசுவாசம் வைக்கணும். ஆனா அந்த வாக்குறுதிகளை, அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. அதுதான் உதாரணத்திற்கு ஆலயத்தினுடைய உச்சியில இருந்து நம்ம கீழே குதிச்சோம்னா தேவதூதர்கள் வந்து நம்மள காப்பாத்துவாங்க. அதான் அன்றைய நாட்கள். இப்ப நம்ம பஸ்ன்னு சொல்லலாம். நிறைய உதாரணங்கள் கொடுப்போம். பஸ், ட்ரெயின்னு சொல்லிக்கிட்டு. இந்த விஷயங்களை நம்ம கவனிக்கணும். இப்ப விசுவாசம், நம்ம சரியான விசுவாசத்தோடு நம்ம செயல்படணும். தேவன் நமக்கு வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாரு, வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரு. தேவன் நம்மை பரீட்சை பார்ப்பதற்காக. நாம தேவனை பரீட்சை பார்க்க கூடாது. தேவன் இருக்கிறாரா இல்லையா? ஒருவேளை இதை செஞ்சோம்னா தேவன் வந்து நம்மளை காப்பாத்துவாரா மாட்டாரா? ஏன்னா அநேக வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாரு. இதற்கு உதாரணம் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய அருமை ஆண்டவர் மற்றும் சாத்தான் அவரை சோதிக்கும் போது கூட அதற்கான விளக்கங்கள் அங்க நாம் கவனிக்கிறோம் வேத வசனங்கள்ல. இது கவனம் கொடுக்கணும். விசுவாசம் என்று சொல்லும் பொழுது தேவன் மற்றும் அவர் நம் கொடுத்திருக்கூடிய வாக்குறுதிகள் மீது, வாக்குத்தத்தங்கள் மீது நம்பிக்கை வைக்கணும், பயிற்சி பண்ணணும். அந்த வாக்குறுதிகளை, அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம தவறான கண்ணோட்டத்துல, குருட்டாட்டமான காரியங்கள்ல நம்ம என்ன பண்ணிடவே கூடாது, பயன்படுத்திட கூடாது. அதுல கூட ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். அடுத்த வசனம், அடுத்த பகுதி கூட நீங்க வாசிங்க. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆகவே ஒருவர் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்காமல் சரியான முறையில் மேற்கொள்ள, அதாவது ஜெயிக்க முடியாது. கவனம் கொடுக்கணும் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு பகுதிகள் நாம இந்த ஒரு பூமியில உலகத்தை ஜெயிக்கணும்னா, அல்லது நாம இந்த ஒரு பூமியில வெற்றிகரமாக தேவசித்தம் செய்து வாழ்ந்து நிறைவு செய்யணும்னா, அதற்கான ஒரு திறவுகோல் என்னவென்றால் இங்கு நாம் கவனிக்கிறோம். ஒருவர் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்காவிட்டால், சரியான முறையில் அவர் இந்த உலகத்தை ஜெயிக்க அல்லது மேற்கொள்ள முடியாது.
ரொம்ப கவனம் கொடுக்கணும். தேவன் ஒருத்தர் இருக்கிறாங்க. அவர் நமக்கு அநேக வாக்குறுதிகள், வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறாங்க. அவைகளை நம்பி சோர்ந்து போகாம, முழு தைரியத்தோடு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ளணும். இதுதான் முதலாவது ஒரு கேள்விக்குண்டான விளக்கம். விசுவாசம் என்றால் என்ன? நான் எளிமையான விஷயங்கள் தான் நம்ம முன்வைக்கிறோம். வீடுகளுக்கு சென்று நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இது விளக்கங்கள் அநேகம் இருக்கு. நீங்க படிச்சுக்கோங்க. 2வது கேள்வி. இப்ப இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலாம். விசுவாசத்தின் அடிப்படையான 2 உட்பொருட்கள் என்ன? ஒருத்தர் விசுவாசம் அவருக்குள் காணப்படுதுன்னா, அவர் 2 விதமான காரியங்கள் அவருக்குள்ள இருக்கணும். அல்லது அந்த விசுவாசம் 2 உட்பொருட்களை உடையதாக காணப்படணும். அது என்னென்ன சொல்ல முடியுமா? முதல் விஷயம் என்ன? நான் விசுவாசம் எனக்குள்ள இருக்குன்னா, 2 விஷயம் எனக்குள்ள இருக்கணும். அதனுடைய விசுவாசத்தினுடைய உட்பொருட்கள் அல்லது பரிமாணங்கள் கூட நம்ம சொல்லலாம். அதன் மூலமா தான் உருவாகுது விசுவாசம். இப்படி கூட எடுத்துக்கோங்க. இந்த 2 விஷயங்கள் மூலமா தான் உருவாகுது விசுவாசம். அதுதான் விசுவாசத்தினுடைய அடிப்படையான 2 உட்பொருட்கள். தமிழ்ல சில வார்த்தைகள் அங்க மொழிபெயர்ப்புகள் கொஞ்சம் இதா இருக்கலாம். நீங்க புரிஞ்சுக்கோங்க. சொல்ல முடியுமா? அன்பு. ஓகே. வேற? நம்பிக்கை. ஒரு பதில் வந்துருச்சு சகோதரிகள். கிரியை. ஓகே. அடுத்து அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு. விசுவாசம் சொல்லும் பொழுது கண்டிப்பா கிரியை. ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். ஒரு பதில் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி அதுதான் அடிப்படையான 2 உட்பொருட்கள். இதுதான் ப்ராப்பர் ஃபெய்த் அப்படின்னு சொல்றார் சௌராசல். விசுவாசம்னா கண்டிப்பா இந்த 2 விஷயங்கள் இருக்கணும். ஒண்ணு கிரியை. அதுக்கு முன்னாடி கீழ்ப்படிதல். ஓகே. அதுதான் கிரியை நம்ம சொல்றோம். அதுக்கு முன்னாடி ஒரு பேஸ் இருக்கு. முயற்சி பண்றீங்களா? ஏன்னா இந்த கேள்வி இவ்வளவு தூரம் போனாதான் பதில் பார்க்கும்போது நமக்கு புரிய வரும். சரி, நீங்க பதில் 7ஆம் எழுத்துக்கள்ல நீங்க பார்க்கலாம். வாசிங்க சகோதரி. அறிவாற்றல் சார்ந்த உறுதி மற்றும் நம்பிக்கைக்குரிய இருதயம் ஆகிய 2 முக்கியமான உட்பொருட்களை விசுவாசம் கொண்டிருக்கிறது. இன்டெலெக்சுவல் அஷூரன்ஸ் ஹெட். செகண்ட் ஒன் ஹார்ட் ரிலையன்ஸ் ஹார்ட். நம்முடைய விசுவாசத்திற்கு இருதயத்தின் சிந்தையும் தலையில் உள்ள அறிவும் முழுமையாக தேவைப்படுகிறது. பெரிய மாணவர்களை 2 விஷயம். நீங்க கிரியைன்னு சொல்லிட்டீங்க 2வது பகுதிய. அதற்கு முன்னாடி ஒண்ணு தேவை. என்ன? அறிவு. அறிவு. அதான் அந்த ஹெட். தலையில அந்த அறிவு. அந்த சிந்தை முதல்ல வேணும். என்ன சிந்தை? தேவன் மற்றும் அவர் நமக்கு கொடுத்திருக்கூடிய வாக்குத்தத்தங்கள் என்ன? வாக்குறுதிகள் என்ன? அந்த அறிவு முதலாவது நமக்கு தேவை. 2வது அதற்கே உரியதான கிரியை. அதற்கே உரியதான செயல்பாடுகள். புரியுதுங்களா? இது நீங்க வசனங்கள் ஆதாரம் எடுத்துக்கலாம். ரோமர் 10 8 முதல் 10 வசனங்கள். வாசிக்க வேண்டாம். நீங்க ரெஃபரன்ஸ் சும்மா நார்மலா பார்த்துக்கலாம். பாருங்க, இங்க வரக்கூடிய வார்த்தை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை உனக்கு சுமையுமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. கடைசி வசனம், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப விசுவாசம் எனக்குள்ள இருக்குதுன்னா 2 விஷயம் இருக்கணும். ஒன்று அறிவு. விசுவாசத்தை பற்றின அறிவு ரொம்ப முக்கியம். அதுதான் ஃபர்ஸ்ட். 2வது அந்த அறிவுக்கே உரியதான கிரியை. அதை இங்க நாம் கவனிக்கிறோம். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். சோ இதற்கு நீங்க கவனம் நீங்க கொடுக்கலாம். 7ஆம் எழுத்துக்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இது. வாசிங்க. அநேகருக்கு விசுவாசம் இருந்தாலும் அது ஒரே ஒரு உட்பொருளை உடையதாகவே இருக்கு. பாருங்க, அநேகருக்கு நமக்குள்ள விசுவாசம் இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல அது ஒரே ஒரு உட்பொருளை மாத்திரம் கொண்டதா இருக்குது. அது ரொம்ப தப்புன்றாரு.
சிலரிடத்தில் உணர்ச்சி வசத்தால் செயல்படும் விசுவாசமும் ம். சிலரிடத்தில் அறிவினால் ஏற்படும் விசுவாசமும் காணப்படுகிறது. சிலர் இடத்துல என்ன இருக்கும் தெரியுங்களா? என்ன இருக்கும்? உணர்ச்சி வசம். உணர்ச்சி வசமான விசுவாசம். அப்படின்னா கிரியையை நம்ம காண்பிப்போம். ஆனா அந்த அறிவுக்கேற்ற கிரியை இருக்காது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு உண்டான அந்த கிரியைகள் அவர்களிடத்துல இருக்காது. இருக்கும். இன்னொரு விஷயம் இருக்கு. அறிவு இருக்கும். தேவனுடைய வார்த்தைகள் மீது அறிவு இருக்கும், நாலேஜ் இருக்கும். ஆனா அதற்குண்டான கிரியை இருக்காது. இது ரெண்டுமே ஆபத்துன்றார். வாசிங்க. ஆனால் இவைகளினால் பொறி பறக்கும் கடும் சோதனைகளை தாக்குப்பிடிக்க முடியாது. ஒருவேளை இவைகள் இணைந்து செயல்பட்டால் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவருக்கு மகிமையாக அவரை புகழக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். பாருங்க, இப்ப புரியுதுங்களா? அப்ப இரண்டுமே சேர்ந்து செயல்பட்டால் மாத்திரமே நமக்கு வரக்கூடிய சோதனைகளில் நம்மால் வெற்றி பெற முடியும். 2 விஷயம் என்ன? ஒன்று அறிவு. அறிவாற்றல் சார்ந்த உறுதி. எப்படிப்பட்ட அறிவு? தேவனுடைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம், தேவனுடைய வார்த்தைகளில் காணப்படக்கூடிய காரியங்கள். அப்புறம் அதற்கே உண்டான கிரியை, அதுவும் காணப்படணும். ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப இந்த இரண்டுமே ஒருத்தருக்குள் காணப்பட்டால் மாத்திரமே சரியான விசுவாசம் உடையவர்களாக இந்த பூமியில் பயணிக்க முடியும். அவர்களுக்கு உண்டான சோதனைகள் அவரால் வெற்றி பெற முடியும். அடுத்து, ஓகே, அது ஒரு பிக்சர் தான். இது இரண்டுமே சரிசமமா இருக்கணும். அறிவும் சரி, அதற்கு உண்டான கிரியையும் சரி. சரிங்களா? அறிவு அதிகமாயிட்டு கிரியை குறைந்து காணப்பட்டுச்சுன்னா அது பிரச்சனை தான். கிரியை இருக்கு ஆனா அறிவு இல்ல அப்படின்னா அதுவும் பிரச்சனை தான். அப்ப அறிவு, அறிவாற்றல் சார்ந்த உறுதி, அதற்கேற்ற அந்த ஒரு கிரியை, அந்த உணர்ச்சிகள் அது காணப்படணும். சோ இந்த பகுதிகள் நாம் கவனிக்கிறோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது? தேவனுடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்கு உண்டான கிரியை என்னிடத்தில் காணப்படுகிறதா? ஓகே, அடுத்து 3வது கேள்வி நம்ம கடந்து போகலாம். 3வது கேள்வி பார்த்துட்டீங்கன்னா, உண்மையான விசுவாசத்தின் முக்கியத்துவம் என்ன? உண்மையான விசுவாசத்தின் முக்கியத்துவம் என்ன? ஆங்கிலத்துல ப்ராப்பர் ஃபெய்த். உண்மையான விசுவாசம் அல்லது சரியான விசுவாசம். அப்படி நமக்குள்ள என்ன விசுவாசம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, தவறான விசுவாசமும் நமக்குள்ள வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உண்மையான விசுவாசத்தின் முக்கியத்துவம் என்ன? ஒரு பகுதியை நீங்க வாசிக்கலாம். விசுவாசத்தின் கண்கள். விசுவாசத்தின் கண்கள் மற்றும் செவிகள் தெய்வீக வார்த்தைகளை காண்பதற்கும் கேட்பதற்கும் பயிற்சி பெற்றிருந்தால் மட்டுமே புதிய சிருஷ்டிகள் வரக்கூடிய அளவற்ற மகிமையான பொக்கிஷத்தை ருசிக்க முடியும். ஆமாம் பிரியமானவர்கள், இதெல்லாம் ரொம்ப அருமையான வார்த்தைகள். நான் சின்ன சின்ன விஷயங்கள் மாத்திரம் அங்க கோட் பண்ணியிருக்கிறோம். விசுவாசத்தின் கண்கள் மற்றும் விசுவாசத்தின் செவிகள் தெய்வீக வார்த்தைகளை காண்பதற்கும் கேட்பதற்கும் பயிற்சி பெற்றிருந்தால் மட்டுமே புதிய சிருஷ்டிகள் வரக்கூடிய அளவற்ற மகிமையான பொக்கிஷத்தை ருசிக்க முடியும். யார் ஒருவர் ப்ராப்பர் அந்த ஃபெய்த்துக்குள்ள இருக்கிறாரோ, சரியான விசுவாசத்துக்குள்ள இருக்கிறாரோ, அவர் மாத்திரமே இந்த வரக்கூடிய அளவற்ற மகிமையான பொக்கிஷத்தை அவரால ருசிக்க முடியும். ஒரு பிக்சர், முன்னாடி இருக்கக்கூடிய பிக்சர் போடுங்க பிரதர். பாருங்க, ஒருவேளை நமக்குள்ள சரியான விசுவாசம் இருக்குதா இல்லையா? நம்ம போகக்கூடிய பாதை எப்படிப்பட்ட பாதை? ஏன்னா நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஒரு பாதையில, அந்த பாதை சரியான பாதையா இல்லையா என்பது ஒருவேளை அந்த ஒரு இலக்கை போய் எட்டும் பொழுதுதான் நமக்கு தெரிய வரும். நாம நினைச்ச இலக்கே அது இருக்காது. அப்ப நாம எங்கேயோ வழி தவறி என்ன பண்ணிருக்கிறோம், அல்லது வழி மாறி நம்ம பயணிச்சுட்டு வந்திருக்கிறோம். இப்ப இவ்வளவு நாட்கள் நேரம், ஆரோக்கியம் நம்ம செலவழிச்ச அனைத்துமே வேஸ்ட். சரியான விசுவாசம் நம்ம வைத்திருக்கிறோமா? கவனம் கொடுக்கணும். எப்படி எப்படி கவனம் கொடுக்கணும்? வாசிங்க அடுத்தடுத்த பகுதிகள். நாம் பெற்றிருக்கும் விசுவாசம், நாம் பெற்றிருக்கும் விசுவாசம் சரியானதா என்று ஆராய்ந்து அறிந்து கொள்வது மிக அவசியம். ம், ஏனெனில் ஒருவேளை நம்முடைய விசுவாசம் தவறாக இருந்தால் மணல் மேல் கட்டிய கட்டிடம் போலவும் சரியான பாதையில் செல்லாமல்
பாறைகளின் மேல் மோதும் கப்பலைப் போலவும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அஸ்தமிக்கும். ம். விசுவாசம் ரயில் இன்ஜினில் உள்ள நீராவியைப் போல் இருக்கிறது. அதை நன்மை மற்றும் தீமைக்கென்றும் பயன்படுத்தலாம். இதற்காகவே நாம் சரியான விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ரொம்ப அருமையான விளக்கங்கள் அவர் கொடுக்கிறார். நாம் பெற்றிருக்கக்கூடிய விசுவாசம் சரியான விசுவாசமா? அதற்கான விளக்கங்கள் தான் அவர் கொடுக்கிறாரு. முதல்ல அவர் சொல்லும் பொழுது, நம்முடைய விசுவாசம் முதல்ல நம்ம பரீட்சித்து பார்க்கணும். பரீட்சித்துனா அதாவது டெஸ்ட் பண்ணணும். சரியான விசுவாசமா? நம்முடைய வாழ்க்கை போகக்கூடிய அந்தனுடைய கிரியைகள் வேதத்தின் அடிப்படையில அவர் நமக்கு கொடுத்திருக்க வாக்குறுதிகள் அடிப்படையில அது காணப்படுதா? அதான் அவர் சொல்றாரு. ஒருவேளை நாம் நம்முடைய விசுவாசம் சரியானதாக இல்லைன்னா மணல் மேல் கட்டிய கட்டடம் போலவும். என்ன ஆயிருங்க? ஒருவேளை மழை வந்துச்சுன்னா, புயல் வந்துச்சுன்னா, அதான் வேத வசனங்கள் அப்ப பவுல் சொல்றாரு. நம்முடைய விசுவாசம் மரம், புல், வைக்கோல், விலையேற பெற்ற கற்கள். எதை வைத்து நம்ம கட்டி கொண்டிருக்கிறோம்? அக்னி வரும்பொழுதுதான் நமக்கு தெரிய வரும் நம்முடைய விசுவாசம் எதை வைத்து நம்ம கட்டியிருக்கிறோம். ரொம்ப கவனம் கொடுக்கணும். அதே சமயம் நம்முடைய விசுவாசத்தை சரியானபடி நம்ம செலுத்தி இருந்தோம்னா அதற்கான பலனை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஒருவேளை நம்முடைய விசுவாசம் தவறானதாக இருந்துச்சுன்னா, அதான் அவர் சொல்றாரு, ரயில் இன்ஜினில் உள்ள நீராவியை போல் இருக்கிறது. அந்த நீராவி இன்ஜின் தான் அந்த வண்டியை இயக்கும், ரயில் வண்டியை. அது அந்த பாதையில செல்வதற்கு அது ஊக்கம் கொடுத்து பலனை கொடுத்து அதை தொடர்ந்து அது போவதற்கு உதவும். அது சரியான வழியில போகுதா, தவறான வழியில் போகுதா? இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் புதிய ஏற்பாடுல நம்ம பார்க்கலாம். யாரை சொல்லலாம்? ஒருத்தருக்கு தேவனுக்கு நான் வைராக்கியமா இருக்கிறேன், தேவன் மேல விசுவாசமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான மனநிலையில தான் அவர் இருந்துட்டார். அப்புறம் தான் தேவன் அவருக்கு உணர்த்தினாங்க. சவுல் நமக்கு தெரியும் புதிய ஏற்பாட்டுல. அப்புறம் பவுலாக அவர் மாற்றப்படுகிறார். அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? உண்மை சபைய அவர் துன்பப்படுத்தினார். அவருடைய நம்பிக்கை விசுவாசம் என்ன? நியாயப்பிரமாணங்களுக்கு எதிராக இவர்கள் என்ன பண்றாங்க? கலகம் செய்யறாங்க, தவறாக நடத்துறாங்க, தவறான போதனைகளை பரப்புறாங்க. இப்படிதான் அவர் நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. அப்ப அவருடைய விசுவாசம் அப்பொழுது எப்படிதான் இருந்துச்சு? ஒரு தவறான விசுவாசத்தின் அடிப்படையில தான் காணப்பட்டது. தேவன் உணர்த்தினாங்க உன்னுடைய குமாரன் மூலமாக, உங்களுடைய விசுவாசம் தவறானது, இதுதான் ப்ராப்பர் ஃபெய்த், இதுல வாங்க. ரொம்ப கவனம் கொடுக்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் சரியான பாதையில சென்று கொண்டு இருக்குதா? அது நம்முடைய வாழக்கூடிய வாழ்க்கை, அது எதுவாக இருந்துட்டாலும் சரி, இந்த பூலோக காரியங்கள்ல செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகள், நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே விசுவாசத்தை சார்ந்துதான் நம்ம அதன்படி நம்ம வாழ்றோம், செய்கிறோம் என்று சொல்லும் பொழுது அது எப்படிப்பட்டதாக காணப்படுது? சரியான விசுவாசத்தோட தான் அவைகள் இருக்குதா? கவனம் கொடுக்கணும். நான் அதிகமாக பேச விரும்பல. உதாரணம் நீங்க படுத்திக்கோங்க. ப்ராப்பர் ஃபெய்த் என்று சொல்லும் பொழுது நமக்கு இந்த பூமி நிரந்தரம் இல்ல, நம்முடைய உறவுகள் நிரந்தரம் இல்ல, வீடு, உடைமைகள், பொருட்கள் நிரந்தரம் இல்ல. ஆனா அவைகள் தேவைதான், தேவைகள்னா. ஆனா அந்த காரியங்களுக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது கவனம் கொடுங்க. நம்முடைய விசுவாசம், அந்த விசுவாசத்துக்கேற்ற கிரியை நம்ம மத்தியில காணப்படுதா? ஓகே, இது ஒரு விஷயம் நம்ம கவனிக்கிறோம். அடுத்து 4வது கேள்விக்கு நம்ம கடந்து போயிடலாம். 4வது கேள்வி, விசுவாசத்திற்கும் அறிவுக்கும் உள்ள தொடர்பு என்ன? விசுவாசத்திற்கும் அறிவுக்கும் உள்ள தொடர்பு என்ன? சொல்ல முடியுமா? விசுவாசத்திற்கும் அறிவுக்கும் என்ன ஒரு தொடர்பு? அநேகமா கடந்த முறை அறிவு என்ற தலைப்புல இந்த ஒரு கேள்வி பார்த்தோம், மறந்திருப்பீங்க கண்டிப்பா. அப்ப அறிவுக்கும் விசுவாசத்திற்கும் என்ன ஒரு தொடர்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே கேள்விதான், கொஞ்சம் மாற்றப்பட்டிருக்கு. ஆனா பதில் ஒண்ணுதான். விசுவாசத்திற்கும் அறிவுக்கும் என்ன தொடர்பு, என்ன சம்பந்தம்? அதான் கடந்த முறையே நம்ம பதில்கள் பார்த்துட்டோம். ப்ராப்பர் ஃபெய்த், அந்த விசுவாசம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய உட்பொருட்கள் பார்க்கும்போது முதலாவது விஷயம் நம்ம கவனிக்கிறோம் அறிவு. அப்ப அந்த அறிவு என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தைகள்
அந்த வார்த்தைகளை நாம் எந்த அளவுக்கு கவனம் கொடுத்து படிக்கிறோம்? வாசிங்க. ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். பாருங்க. விசுவாசம் ஒருத்தருக்குள்ள வரணும்னா, முதல்ல அவர் என்ன பண்ணணும்? இது நம்ம அநேக முறை படித்ததுதான். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும். தேவனுடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு நம்ம கேட்கிறோமோ, படிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்குள்ள என்ன ஆகும்? விசுவாசம் வளரும். அதுதான் ஃபர்ஸ்ட். அதுதான் அடிப்படை. அது 7ஆம் தினத்துடைய எழுத்துக்கள் நாம் பார்க்கிறோம். விளக்கங்களை வாசிக்க. நம்முடைய இந்த பள்ளி படிப்பில் விசுவாசம் ஒரு முக்கியமான பாடமாக இருக்கிறது. இந்த விசுவாசத்தின் வழியாக நாம் தேவனுடையவர்களாகி அவருடைய பள்ளியில் சேர்ந்து வளர்ச்சியடைய வேண்டும். மேலும் நம்முடைய விசுவாசம் தேவனை அறியும் அறிவினால் மட்டுமே வளர்ச்சியடைய ரொம்ப முடியும். முக்கியமான காரியம். நம்முடைய விசுவாசம் வளரணும்னா, நம்முடைய விசுவாசம் பலப்படணும்னா, தேவனை பற்றின அந்த அறிவு. தேவனை பற்றின அறிவு என்று சொல்லும்போது அதான் நமக்கு தேவன் கொடுத்திருக்காங்க. அவருடைய வார்த்தைகள். அவருடைய வார்த்தைகளை, அவருடைய தெய்வீக திட்டத்தை எந்த அளவுக்கு படிக்கிறோமோ, எந்த அளவுக்கு கேட்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்குள்ள விசுவாசமானது பலப்படும், வலுவடையும். அடுத்த பகுதி கூட நீங்க வாசிக்கலாம். தேவனுடைய நோக்கங்கள். தேவனுடைய நோக்கங்கள் வெளிப்படுத்திய காரியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்வதை காட்டிலும் மேன்மையான பணி வேறொன்றுமில்லை. இவைகளை உற்று பார்க்க தேவதூதர்களும் ஆசையா இது இருக்கிறார். ரொம்ப அருமையான ஒரு பகுதியா இருக்குது. அதுக்கு வசனம் கூட நம்ம பார்க்கிறோம். பேதுரு சொல்றாரு, உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய சத்தியம், அவருடைய தெய்வீக திட்டம், இன்னைக்கு தேவன் எப்படி அவருடைய தாசர்கள் மூலமாக வெளிப்படுத்த போறாரு என்று சொல்லி தேவ தூதர்களும் இங்க அமர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அமர்ந்திருக்காங்களா என்னன்னு தெரியல, ஒரு வார்த்தையில வந்துருச்சு. அவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஆவலோடு அவங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோமா? இப்ப இல்ல, எப்பொழுதுமே அந்த நிலை நமக்குள்ள இருக்கணும். அந்த ஆர்வம் இருக்கணும். தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய சத்தியங்களை கேட்பதற்கு அந்த ஒரு ஆர்வம், அந்த உற்சாகம் ரொம்ப முக்கியம். சிலருக்கு அந்த ஒரு உற்சாகம் அது இருக்கிறது இல்ல. அப்படி இருக்கிறது இல்லாமைக்கு காரணம் கூட அடுத்த பகுதியில் அவர் சொல்றாரு. நீங்க வாசிங்க. ஆகவே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காத்திருக்கும் நாம் கர்த்தருக்குள் களி கூறுவோம். அநேகரிடம் இந்த விசுவாசம் குறைவாக காணப்படுகிறதினால் அவர்கள் அதிகமான வெளிச்சத்தை தேட பிரயாசப்படுவதில்லை. இவர்களின் அவிசுவாசத்தினாலும் நிர்விசாரத்தினாலும் அதிக பிரகாசமுள்ள வெளிச்சத்தை தேடாமல் இருளில் அமர்ந்திருப்பதை விரும்புகிறார்கள். தேவனும் இவர்கள் விரும்பியதை அனுமதிக்கிறார். தேவனும் அனுமதிக்கிறாங்க. வெளிச்சம் குறிக்கிறது தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய சத்தியம். அது நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அல்லது இப்படிப்பட்ட ஐக்கியங்களை கூடி வரும்பொழுதும் சரி, ரொம்ப ஆவலோடு உற்சாகத்தோடு அதை கேட்கணும், படிக்கணும். ஒருவேளை அந்த வெளிச்சம் நமக்கு வேண்டாம் என்று சொல்லி நம்ம விட்டுட்டோம்னா தேவனும் அதை அனுமதிக்கிறாங்க. சரி, இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு வாங்க என்று சொல்லி. இது ரொம்ப கவனம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். விசுவாசம் எந்த அளவுக்கு பலப்படுதோ அந்த அளவுக்கு நாம் அறிவிலும் பலப்படணும், அறிவிலும் வளரணும். இது அடுத்த பிக்சர் நீங்க பாத்துட்டீங்கன்னா அந்த காரியங்கள் தான். அது ஈவனா இருக்கணும். விசுவாசம் எனக்கூடிய ஒரு பெரிய கல் எடுத்து வச்சோம்னா அந்த இடத்துல அடுத்த பக்கம் அறிவு என்று சொல்லக்கூடிய தேவனுடைய வார்த்தைகளா இருந்தாலும் சரி, சின்ன வார்த்தைகளா இருந்தாலும் சரி, அது பெரிய வார்த்தைகளா இருந்தாலும் சரி, சரிசமமாக அது காணப்படணும். அதை நம்ம முன்பதாகவே நம்ம பார்த்துட்டோம். அது ஈவனா இருக்கணும். ஏற்றத்தாழ்வுகள் அது காணப்படக்கூடாது. இதுதான் அறிவுக்கும் விசுவாசத்திற்கும் உள்ள ஒரு தொடர்பாக நாம் பார்க்கிறோம். அடுத்த கேள்வியை நம்ம கடந்து போகலாம். 5வது கேள்வி. இது எளிமையான கேள்விதான். ரட்சிப்படைய கிறிஸ்துவுக்குள் விசுவாசம் அவசியமா? ஆமாவா இல்லைங்களா? ஆமா. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. கிமு கிபி
கிபி என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்து வாழ்ந்து மரிச்சு உயிர்த்தெழுந்து வந்துட்டாங்க. 2000 வருடங்கள் ஆயிருச்சு. கிறிஸ்து எனக்கூடிய பேர் உலக அளவில அது தெரியும் அந்த பேர். கிறிஸ்துவுக்கு முன்னாடி, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி கிறிஸ்து என்று யாருன்னே தெரியாது. சிலர் அந்த காலங்கள்ல உண்மையாகவும் வாழ்ந்து மரிச்சிருப்பாங்க. நான் பொதுவா சொல்றேன். யூதர்களை சொல்லல, இஸ்ரேலர்களை சொல்றேன். அவங்களுடைய நிலை என்ன? அவங்க ரட்சிப்படைவாங்களா? கிறிஸ்துவையே அவங்க அறியலையே. ராஜா. இங்க நம்முடைய 7ஆம் தூதன் ஒருத்தர் சொன்ன ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. இந்த ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு தெரியும். அந்த போட்டோ நீங்க பார்க்கலாம். 1893ல இது நம்ம அநேக பாடங்கள்ல படித்திருக்கிறோம். மதங்களினுடைய அந்த கூட்டம் சிகாகோல அது நடந்தது. இந்தியாவின் சார்பாக விவேகானந்தர் அவர் கலந்து கொண்டார். அங்க அநேக மதங்கள் சார்பாக ஒவ்வொரு தலைவர்களும் அதுல கலந்து கொண்டாங்க. அதுல அந்த பாராளுமன்ற தலைவர் ஒருத்தர் இருந்தார், ஜான் ஹெச் பாரோஸ். அது நீங்க அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். அவர் ஒரு விஷயத்தை இங்க முன்வைக்கிறாங்க. அது கூட நீங்க வாசிக்கலாம். மதங்களின் உலக பாராளுமன்றத்தின் தலைவராகிய ஜான் ஹெச் பரோஸ் சிகாகோவில் நடந்த மாநாட்டிற்கு இந்தியாவிலிருந்து சென்றார். அவருடைய அனுபவங்களை பற்றி அவர் எழுதுகையில், இறுதியாக அனைவரும் மீட்பு பெறுவார்களா என்று இந்துக்கள் அவரிடம் கேட்ட ஒரு கேள்வியை குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட ஒரு கருத்தை ஊக்குவிக்க என் எஜமான் என்னை அனுப்பவில்லை. ஆனாலும் இதுவரைக்கும் கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று நான் விசுவாசிக்கின்றேன் என்று சாக்ரட்டிஸை போல சிலருடைய சிந்தை இயற்கையாகவே கிறிஸ்தவர்களைப் போல் இருக்கும். ஒருவேளை நாம் பரலோகத்தில் சாக்ரட்டிஸை சந்திக்கவில்லை என்றால் நான் ஒருவேளை தவறான பாதையில் சென்றிருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வருவேன் என்று பதிலளித்தார். இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம கேட்ட கேள்விக்கான விளக்கம் நம்ம பார்க்கிறோம். இங்க அந்த பாரோஸ் எனக்கூடிய அந்த நபர் ஒரு தவறான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். என்ன முன்வைக்கிறாருன்னா, இந்தியாவில இருந்து அவர் கிளம்புறாரு. கிளம்பும்பொழுது இந்தியாவில இருக்கக்கூடிய இந்துக்கள் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இறுதியில எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்களா, மீட்படைவாங்களா? அதுக்கு முதலாவது ஒரு பதில் சரியாதான் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு கருத்தை ஊக்குவிக்க என் எஜமான் என்னை அனுமதிப்பதில்லை. ஏன்னா ஒருத்தர் கிறிஸ்துவை பற்றின அறிவு அவருக்கு வேணும். அவர் அறிவுக்குள்ள வந்தாதான் ரட்சிப்படைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் கிறிஸ்துவை பற்றி அறியாத ஜனங்கள் இருப்பாங்க. அதுதான் உதாரணம் சொல்றாரு சாக்ரட்டிஸ். அவர் கிறிஸ்துவுக்கு முன்னாடியே வாழ்ந்துட்ட ஒரு மனிதர். அந்த சாக்ரட்டிஸ் பத்தி நம்ம தெரியும். தத்துவ ஞானிங்களா, பிலாசபர். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரு ஒரு கிறிஸ்தவனாக இல்ல, ஆனா ஒருவேளை நல்லவனாக அவர் வாழ்ந்து மரிச்சிட்டாரு. ஆனா இப்படிப்பட்டவங்க எங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாரு. பரலோகத்துக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நானும் பரலோகத்துக்கு போவேன். போய் அங்க ஒருவேளை சாக்ரட்டிஸை நான் பார்க்கலன்னா நான் தவறான பாதையில சென்றிருக்கிறேன் என்று அர்த்தம். ஆனா அது ஏதோ உண்மைதான். கடைசியா அவர் சொல்லிட்ட பதில் உண்மைதான். ஏன்னா பரலோகத்துல சாக்ரட்டிஸ் இருக்க போறது இல்ல, இவரு அங்க போக போறதும் இல்ல. சரிங்களா? அது அடுத்த விஷயம். இங்க என்ன சொல்ல வரோம்னா, பாருங்க, ஒருத்தர் ரட்சிப்படையும்னா கிறிஸ்துவுக்குள் விசுவாசம் ரொம்ப அவசியம். அது கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்கு பின்னாடி இருந்தாலும் சரி. ஆதாமுக்குள் பிறந்த அனைவரும் கிறிஸ்துவை ஒருத்தர் அறிந்தால் மாத்திரமே அவர் ரட்சிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. வசனங்கள் அநேகம் இருக்குது. நீங்க வசனம் வாசிக்கலாம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உண்மை அதுதான். அநேக வசனங்களுக்கு நான் ஒரு வசனம் மாத்திரம் நாம முன்வைக்கிறோம். பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். உண்மையிலுமே ஆதாமுக்குள் பிறந்த அனைவரும் ஒருவேளை கிறிஸ்துவுக்கு முன்னாடி வாழ்ந்துட்ட நபர்கள் யாராக இருந்துட்டாலும் சரி, அவர்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்துட்டாலும் சரி, கண்டிப்பாக ராஜ்யத்தில் அதற்குரிய பலனை அவர்கள் பெற்றுக்கொள்வாங்க. மனம் திரும்புவதற்கு எளிமையான முறையில, எளிய வகையில சில நாட்களே அவர்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தேவனை தொழுது கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் கட்டாயம் ஒருத்தர்
எவர் ஒருவர் ஈடுபலியே விசுவாசிக்கிறாரோ அவருக்கு மாத்திரமே ரட்சிப்பு. ஒருவேளை ஒருத்தர் ஈடுபலியே விசுவாசிக்கல, அதை அவர் மறுதலிக்கிறார் என்றால் கண்டிப்பா அவருக்கு ரட்சிப்பு, விடுதலை என்பது கிடையாது. ஸோ இந்த விடுதலை, ரட்சிப்பு நம்ம அநேக விஷயங்கள் கேட்டிருக்கோம். நான் பேசிக்கா நான் சொல்லாம நான் மேலோட்டமா சொல்லிட்டு போனேன். ஏன்னா ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் ரட்சிப்பு. பொதுவாக பேர் கிறிஸ்தவர்கள் ரட்சிப்பு என்று என்னதான் அவங்க எடுத்துக்கிறாங்க, பரலோகம் தான் என்று ரட்சிப்பு என்று எடுத்துக்கிறாங்க. நம்ம அந்த அர்த்தத்துல இங்க நம்ம சொல்ல வரல. ஓகே, அப்ப கிறிஸ்துவுக்குள் ஒருத்தர் மன்னிக்கும் ரட்சிப்படைய கிறிஸ்துவுக்குள் அந்த விசுவாசம் அவசியமா என்று கேட்டுட்டீங்கன்னா ஆமா, அவசியம். இது நான் இங்க கவனிக்கிறோம். அடுத்த 6வது கேள்வி நம்ம கடந்து போலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இதை நீங்க கவனிங்க. 6வது கேள்வி, இந்த சுவிசேஷ யுகத்துல கிறிஸ்துவுக்குள் வைக்கும் விசுவாசத்திற்கு உடனடியாக கிடைக்கும் பலன் என்ன? விசுவாசத்தின் தற்போதைய வெகுமதிகள் என்ன? சொல்ல முடியுமா? இப்ப நாம ஒரு கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசம் வைக்கிறோம்னா நமக்கு தேவன் என்னென்ன வெகுமதிகள் கொடுக்கிறாரு? இளைப்பாறுதலா? ஓகே, சமாதானம். ஒரு ஓகே, அது ஆரம்பம். ஓகே, அது முடிவை நோக்கி அது போகுது. அப்புறம் வேற என்னென்ன சக்குன்னு சொல்லிங்கன்னு பார்த்தோம். சமாதானம். சமாதானம், அது ஒரு பதில். அப்புறம் தேவன் அவருடைய அவர் நம்மை வழி நடத்துகிறார், பாதுகாப்பு கொடுக்கிறார் தேவதூதர்கள் மூலமாக. அப்புறம் பரிசுத்தாவி கொடுக்கிறாங்க. சரி, ஓகே, நீங்க சொல்லக்கூடிய அனைத்து பதில்கள் தான். முதலாவது விஷயம் நாம் பார்க்கணும். ரோமர் 5:1 வாசிக்கலாம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இங்க நாம் கவனிக்கிறோம். முதலாவது நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். எப்படி? அடுத்த ஸ்லைட்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா அதற்கான விளக்கங்கள் இங்க வருது. நாம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ம். என் நிலைமைக்கு உயர்த்தப்படுகிறோம். விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுபவர்கள் தேவனோடு சமாதானம் கொண்டிருப்பார்கள். இனி அவர்கள் ஒருபோதும் தேவனுடைய எதிராளிகளாக எண்ணப்படாமல் தேவனுடைய புத்திரர்களாக கருதப்படுகிறார்கள். ரொம்ப அருமையான ஒரு விளக்கங்கள் அது. எவர் ஒருவர் இந்த சுவிசேஷ யுகத்துல கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்துக்குள்ள வழிநடத்தப்படுகிறாரோ முதலாவது ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம முன்னாடி எப்படி இருந்துட்டோம்? யாருடைய பிள்ளைகளா இருந்துட்டோம்? சாத்தானுடைய பிள்ளைகளாக இருந்துட்டோம். கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்துட்டோம். கிறிஸ்துவுக்குள் விசுவாசம் வைக்கும் பொழுது தேவன் நமக்கு முதலாவது என்ன கொடுக்கிறாருன்னா, அவருடைய குமாரர்களாக, அவருடைய குமாரத்திகளாக நம்ம என்ன பண்றாங்க? அவருடைய ஆவியினால ஜெனிப்பிக்கிறாங்க. ஜெனிப்பிக்கப்படுறதுனால ஆர் என்ற நிலையிலிருந்து நாம எந்த நிலைக்கு கடந்து வரோம்? என் என்ற ஒரு நிலைக்கு, அந்த ஒரு கோட்டு இருக்கு, நீதிமான் எனப்படக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு நம்ம அங்க கடந்து வரோம். அப்புறம் பலியினால் உடன்படிக்கை செய்து அடுத்து மேலுள்ள ஸ்தலத்துக்கு நம்ம கடந்து போறோம். முதலாவது இந்த சுவிசேஷ யுகத்துல ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள் விசுவாசம் வைக்கிறாருன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய முதலாவது வெகுமதிகள், பலன் என்னவென்றால், முதலாவது ஒரு விஷயம், அவருடைய குமாரர்களாக, குமாரத்திகளாக நம்ம ஆவியினால ஜெனிப்பிக்கப்படுறோம். இரண்டாவது சமாதானம். இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளவு பெரிய வெகுமதி அது. இன்னைக்கு உலக ஜனங்கள் அவர்கள் தங்களுடைய லட்சியங்கள், மாம்ச காரியங்களை நோக்கி அவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. சில நேரங்கள்ல அதுல பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்பொழுது அவர்களால தாக்கு பிடிக்க முடியறதில்ல. சிலர் உயிரை மாய்த்து கொள்றாங்க, சிலர் வழி தவறி ஏதேதோ காரியங்களுக்கு கடந்து போயிடுறாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு சில பிரச்சனைகள்னு வரும்பொழுது, சில கஷ்டங்கள் என்று வரும்பொழுது, தேவன் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவர் நம்மை வழிநடத்தி கொண்டு வராங்க என்று சொல்லும் பொழுது நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா தானாவே என்ன வருதுங்க? ஒரு சமாதானம். அது அனுபவங்களுக்குள்ள கடந்து போனவங்களுக்கு மாத்திரமே அது புரிய வரும். அடுத்த பகுதி நீங்க வாசிக்கலாம். அதை நான் ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் மட்டும் பண்ணிடுறேன். அவருடைய குமாரர்களாக, குமாரத்திகளாக நம்ம தத்தெடுக்கப்படுகிறோம். முதலாவது ஒரு ஸ்லாக்கியம், ஒரு பிரதிபலன். இரண்டாவது ஒரு வாய்ப்பு, தேவன் அவருடைய அளவில்லாத வெளிச்சத்தை நமக்கு தராங்க, சத்தியத்தை நமக்கு கொடுக்கிறாங்க. தேவனுடைய தெய்வீக திட்டம், அதனுடைய மகத்துவம், இதை பற்றின அறிவு, இதை பற்றின வெளிச்சம் தேவன் நமக்கு தராங்க. அது ஒரு பெரிய ஒரு வெகுமதி, ஒரு பலன். உலக ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம், ஒரு வாய்ப்பு, ஒரு சத்தியம் நமக்கு அங்கு கொடுக்கப்பட்டு கொண்டு வருது. மூன்றாவது
வாக்குத்தத்தங்கள் மூலம் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய அளவற்ற ஆஹ், ஆசீர்வாதங்கள். முதலாம் உயிர்த்தெழுதலில் அடையும் மகிமை, இளைப்பாறுதல், சகோதரி சொன்ன மாதிரி இந்த காரியங்கள் நாம் பார்க்கிறோம். அடுத்து நான்காவது ஜெபம். அது கூட பெரிய ஒரு ஸ்லாக்கியம் தானே, ஒரு வெகுமதி தானே. இந்த சுவிசேஷ யுகத்துல இந்த அழைப்புக்குள்ள வந்துட்ட நமக்கு, நாம கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசம் வைத்து நம்ம கேட்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தேவன் நமக்கு கொடுக்கறாங்க ஜெபத்தின் வழியாக. இது பெரிய ஒரு ஸ்லாக்கியம், அது நாம் பார்க்கிறோம், ஒரு வெகுமதியாகும். இவைகள் அனைத்தும் தற்காலத்துல கிறிஸ்துவுக்குள் வைக்கும் விசுவாசத்திற்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய வெகுமதிகளாக, பலன்களாக அது காணப்படுது. சரி, இப்ப அடுத்த கேள்வி போலாம். 7வது கேள்வி. இது ஒரு எளிமையான ஒரு கேள்விதான், இது நீங்க கவனிங்க. இயேசு எப்படியாக நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார்? ஒரு வசனம் நீங்க வாசிக்கலாம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையுடைய ஓடக்கிடவும். ஆமாம் பிரியமானவர்களே. இந்த வசனம் பார்க்கும் பொழுது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறோம். முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. அதான் கேள்வி. இயேசு எப்படியாக நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார்? பிராக்டிக்கலா, நடைமுறையில எப்படி இதை நம்ம சொல்லலாம் நம்முடைய வாழ்க்கையில? விசுவாசத்தினுடைய ஆரம்பம், துவக்கம், முடிவு அதுதான். ஓகே, அது பதில் நாம் பார்க்கிறோம். என்னை அல்லாமல் ஒன்றும் செய்ய இயலாது. அதான் வசனம் வருது, யோவான் 15:5. நீங்க வாசிக்கலாம். நானே திராட்சை செடி. இங்க வசனம் வருது பாருங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, முடியாது. இதற்கு நீங்க அடுத்த வசனம், அதாவது எபிரேயர் 12:1 நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் என்று சொல்லும் பொழுது, துவக்குகிறவர் அங்க வரக்கூடிய வார்த்தை எங்க வருது? ஆத்தர். ஆத்தர்னா நம்ம யார சொல்லுவோம்? புக்கை எழுதுறவரா? அது தமிழ்ல எப்படி சொல்றது? ஆசிரியரா? ஆசிரியர் என்று, நூலாசிரியர் என்று சொல்லுவோம். இன்னும் விளக்கங்களும் கொடுக்குறாங்க. சீஃப் லீடர், கேப்டன். அப்ப நம்முடைய விசுவாசம் என்று சொல்லும் பொழுது அதுக்கு முன்னோடி, சில இதுல பியானியர்னு வருது. முன்னோடியா யார் தான் இருக்கிறாங்க? நம்முடைய விசுவாசத்துக்கு முன்னோடி யார் தான்? கர்த்தர் இயேசு கிறிஸ்து. இது நாம் நன்கு கவனிக்கிறோம். எப்பொழுது அந்த யோர்தான் நதியில ஞானஸ்நானம் எடுத்து உடன்படிக்கை செய்து கல்வாரி சிலுவை வரை அங்க தொடங்கப்பட்ட அந்த ஒரு விசுவாசத்தினுடைய கிரியை, கல்வாரி சிலுவையில அது நிறைவடைந்தது. அநேக சோதனைகள் மத்தியில் அவருடைய விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். சோ அந்த வகைகள்ல நமக்கு என்று சொல்லும் பொழுது, நாம இந்த ஒரு பூமியில கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்துட்டோம். நமக்கு ஒரு ஆரம்பமாக இந்த அழைப்புக்குள்ள யாரதான் நம்ம நோக்கி பார்த்தோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற ஈடுபலி. அதுல நம்ம வைக்கக்கூடிய விசுவாசம் தான் நமக்கு ஆரம்பம். அவருடைய ரத்தத்தின் மூலமா தான் நமக்கு இவ்வளவு விஷயங்கள் காணப்படுது. அப்ப நம்முடைய விசுவாசத்திற்கு ஆரம்பமாக, முன்னோடியாக, ஒரு நூலாசிரியராக, தளபதியாக யார் இருக்கிறார்னா நம்முடைய அருமையாண்டவர் கர்த்தர் இயேசு. அது மாத்திரமல்ல, இவ்வளவு வருடங்கள் இந்த ஒரு மாம்சத்துல வாழ்ந்து இந்த ஒரு வாழ்க்கையை நிறைவு செய்கிற வரைக்கும், அதான் முடிக்கிற வரைக்கும், அங்க கூட வரக்கூடிய வார்த்தை மூலப்பிரதியில நீங்க பார்க்கலாம். பினிசர், கம்ப்ளீட்டர், அதாவது முழுமையாக அதை முடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக, முற்றும் முடிய ஒரு பரிபூரண ஒரு முழுமை காரணத்தோடு நம்முடைய விசுவாசம் நிறைவடையக்கூடிய அளவுக்கு நம்மை வழிநடத்தி கொண்டு வராரு இவ்வளவு வருடங்கள். சோ நம்முடைய விசுவாசம்
ஆரம்பமும் அவரால தான் அங்க ஏற்படுது. நம்முடைய விசுவாசத்தை இந்த ஒரு மாம்சத்துல நம்ம முடிக்கிற வரைக்கும், இந்த பரீட்சைகள் கடந்து போய் இந்த ஒரு கடைசியில நம்முடைய சரீரத்துல ஜீவன் வெளியேற வரைக்கும், அதற்கு அவருடைய உதவி இல்லாம நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசத்திற்கான ஒரு முழு காரணகர்த்தாவாக நம்முடைய அருமை ஆண்டவர் அங்க காணப்படுறாங்க. இது பெரிய ஒரு விஷயம். இத நாம் கவனிக்கணும். இன்றளவும் நாம தேவனுடைய சன்னிதானத்துல நிற்பதற்கும், அமர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் அவர்தான் காரணம். கர்த்தர் இயேசு. அவருடைய விலையேற பெற்ற ஈடுபலி, அந்த ரத்தம் தான் இன்ன வரைக்கும் நம்மை பரிந்து பேசிக்கிட்டு இருக்கு தேவனுக்கு முன்னாடி. அந்த வகையில நமக்கு தேவன் கொடுத்துட்ட ஒரு அருமையான ஒரு ஒரு குமாரன் நம்ம பார்க்கிறோம். ஒரு அருமையான ஒரு மணவாளன் நம்முடைய அருமை ஆண்டவர். நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு முன்னோடியாக அவர் அங்க காணப்பட்டு கொண்டு வரார். இது ஒரு விஷயம் நாம் கவனிக்கிறோம். இது எளிமையான ஒரு கேள்விதான். அடுத்து 8வது கேள்வி. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. விசுவாசத்தின் சோதனைகள் ஏன் அனுமதிக்கப்படுது? விசுவாசத்துல ஏன் சோதனைகள் தேவன் அனுமதிக்கணும்? ஏன் அனுமதிக்கிறாரு? எதனால அனுமதிக்கிறாரு? நாம நாம பலப்படுறதுக்கு. வேற? வேற? வேற என்ன சொல்லலாம் பதில்? பாருங்க, விசுவாசத்துல ஏன் தேவன் சோதனைகளை அனுமதிக்கிறாங்க? ஆனா விசுவாசம்னா என்னன்னு பார்த்துட்டோம். காணக்கூடாதவர், காணப்படாதவைகள் மேல நம்ம நிச்சயமா இருக்கணும். தேவனை நம்ம யாருமே பார்த்தது கிடையாது. அவர் இருக்கிறார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த சோதனைகள் அனுமதிக்கிறாங்க. தேவன் எதன் அடிப்படையிலன்னா, விசுவாசத்தின் அடிப்படையில. நீங்க என்னை விசுவாசிக்கிறீங்களா? நான் இருக்கிறேன்னு விசுவாசிக்கிறீங்களா? என்னுடைய வார்த்தைகள் உண்மை என்று நீங்க விசுவாசிக்கிறீங்களா? பரீட்சைகள் போகுது. வாசிக்கலாம். இப்ப 7ம் எழுத்துக்கள. ஏன் அனுமதிக்கிறாங்க? திவ்ய வார்த்தைகளின் அடிப்படையில் விசுவாசம் முதல் இடத்தையும், கிரியைகள் 2வது இடத்தையும் பெறுகிறது. முதலில் தேவன் நம்முடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றவாறு பலனளிக்கிறார். ஆகவே நம்முடைய உறுதியான விசுவாசம் நம்முடைய பலவீனமான மாம்சத்தில் நம்மால் முடிந்த காரியங்களை செய்ய உதவி செய்யும். எல்லா வசனங்களிலும் இதுவே விசுவாசத்தின் கோட்பாடாக கொடுக்கப்பட்டுள்ளது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சரியான விசுவாசம் இல்லாமல் ஒருவரும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. பதில் அதுதான். ஏன் தேவன் விசுவாசத்துல இவ்ளோ சோதனைகளை ஒரு அனுமதிக்கணும்? ஏன்னா நமக்கு வரக்கூடிய சோதனைகள் அனைத்தும் எங்க தான் வருதுங்க? பொறுமை அடிப்படையிலயா அல்லது அன்பின் அடிப்படையிலயான்னு பார்த்துட்டீங்கன்னா, பேஸ் எதுதான்னா விசுவாசம் தான். விசுவாசத்தை சார்ந்துதான் பொறுமையா இருக்கலாம். விசுவாசத்தை சார்ந்துதான் அன்பா இருக்கலாம். நமக்கு பேஸே அடித்தளமே அதுதான் விசுவாசம். ஏன்னா அதுதான் காணக்கூடாதவர் மேல நம்ம நம்பிக்கையை வைத்திருக்கிறோம். பார்த்தது இல்ல. அவர் இருக்கிறார் என்று நம்ம என்ன பண்றோம்? நம்பி இதுவரைக்கும் நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். தேவன் சோதனைகளை அனுமதிக்கிறார். நீ என்னை விசுவாசிக்கிறியா? இல்லையா? அப்பதான் நமக்கு தடுமாற்றம் வரும், முறுமுறுப்பு வரும், ஜெபிக்க மாட்டோம், கூடுகைக்கு வரமாட்டோம். பரீட்சைகள் அங்கதான் வருது. அங்கதான் சோர்ந்து போறோம். தேவன் அததான் கவனிக்கிறாங்க. அப்ப நான் இருக்கிறத நீங்க விசுவாசிக்கலையா? வெறும் பேருக்கு மாத்திரம் தான் அந்த ஒரு வார்த்தைகளா? அது கிரியையில காண்பிக்க மாட்டீங்களா? பரீட்சைகள் தேவன் அனுமதிக்கிறாங்க. அந்த பரீட்சைகள்ல நாம் எந்த அளவுக்கு நிலைத்து நிற்கிறோம்? தேவன் பார்க்கிறாங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அவர்கிட்ட சேருகிறவர்கள் அவர் இருக்கிறார் என்று என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அவர் தேடுகிறவர்களுக்கு அவர் என்னவும் பண்றாரு? நன்மை செய்யறாரு, கிருபை கொடுக்கிறாரு, இரக்கம் செய்கிறாரு. நம்பணும். தேவன் பரீட்சை பார்க்கறாங்க. இந்த ஒரு பரீட்சையில நம்ம பாஸ் ஆனாதான் தேவன் நமக்கு கொடுக்கறாங்க அளவற்ற மகிமை. ஓகே. அடுத்த ஒரு கேள்வி. 9வது கேள்வி நம்ம கடந்து போகலாம். நல்ல போராட்டம் என்றால் என்ன? ஏன் நாம் அந்த ஒரு போராட்டத்தை போராட வேண்டும்? நல்ல போராட்டம் என்றால் என்ன? நாம் ஏன் அந்த போராட்டத்தை போராட வேண்டும்? 2 கேள்வி. முதலாவது கேள்வி, நல்ல போராட்டம் என்றால் என்ன?
எதுவும் பதில் வருதுங்களா? நல்ல போராட்டம்னா என்ன? நல்ல போராட்டம்னா என்ன முதலாவது? அதேதான். நாம பெற்ற விசுவாசம். நம்ம பெற்ற விசுவாசம் என்று சொல்லும்பொழுது, தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய அளவற்ற வாக்குறுதிகள், வாக்குத்தத்தங்கள், அவருடைய வார்த்தைகள். அதை நாம் நம்பி ஜீவிக்கும் பொழுது அநேக கஷ்டங்கள், பரீட்சைகள் தேவன் அனுமதிப்பாங்க. அதுல போராடணும். அதுதான் நல்ல போராட்டம். வசனம் நீங்க வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். பிரியமானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அது. விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடு. இப்ப விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடுனா, அப்ப நம்ம தவறான போராட்டம் போராடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு அநேக விளக்கங்கள் கொடுக்கிறாரு. நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நல்ல போராட்டத்தை போராடணும் என்று சொல்லிட்டு, நம்ம ஒரு தவறான போராட்டம் போராடிக்கிட்டு இருப்போம். யார் கூட தெரியுங்களா? யார் கூட? உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் கூட. அநேக விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாரு இந்த பகுதிகள்ல. நல்ல போராட்டத்தை நம்ம போராடணும். யார் கூட போராடணும்? அந்த ஒரு போராட்டம் யார் கூட போராடணும்? இப்ப நீங்க அது பதில் வாசிங்க. இது காணக்கூடாத. இது காணக்கூடாத எதிராளியோட ம். தலைவரின் வழி நடத்துதலுக்கு கீழ் நடக்கும் போராட்டமாக இருக்கிறது. ம். விசுவாசத்தின் கண்களால் மட்டுமே நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை நாம் காண முடியும். ம். மேலும் அவருடைய வார்த்தைகளினால் மட்டுமே நம்மை எதிர்க்கும் நம்முடைய எதிராளியை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். பிரியமானவர்களே, இது கவனம் கொடுக்கணும். நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான்னு நம்ம எதிராளியை கூட யாரும் பார்த்தது கிடையாது. பார்த்திருக்கீங்களா சாத்தான? எப்படிதான் நம்ம பார்க்கிறோம்? அவருடைய வார்த்தைகள் இருக்கு. அவருடைய வார்த்தைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியங்கள். தேவன் நமக்கு அவருடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரு, சத்தியத்தை கொடுத்திருக்கிறாரு. இப்படிதான் வாழணும் என்று சொல்லி, இதற்கு எதிராக இன்னைக்கு உலகம் கடந்து போயிட்டு இருக்கு. அப்பதான் நமக்கு புரிய வருது, அந்த உலகத்தினுடைய அதிபதி என்று ஒருத்தர் இருக்கிறாரு. இன்றைக்கு ஜனங்கள ஒரு தவறான பாதையில் அவர் அங்க சென்று கொண்டிருக்கிறார். நமக்கு புரிய வருது. நம்முடைய எதிராளியும் சரி, நம்முடைய தளபதி கர்த்தர் இயேசுவும் சரி, எப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா, விசுவாசத்தின் கண்களோடு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு போராட்டம் நமக்குள்ள அங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா, நம்ம ஒருவேளை தவறான போராட்டம் போராடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்படி? உடன் இருக்கக்கூடிய சகோதரர்கள், கண்ணுக்கு தெரிந்த சகோதரர்கள், சகோதரிகளோடு நாம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம் சில நேரங்கள்ல, மாம்சீக காரியங்கள், அந்த காரியங்களோடு நம்ம போராடிக்கிட்டு இருப்போம். அந்த போராட்டம் அது போராட்டம் இல்ல. அந்த போராட்டம் போராடாதீங்க. நம்முடைய போராட்டம் அது நல்ல போராட்டம். கண்ணுக்கு தெரியாத சாத்தான் மற்றும் இந்த உலகத்தோடு தான் நமக்கு அங்க போராட்டம் இருக்கு. அது கூட அடுத்த வார்த்தையில அவர் சொல்றாரு, மாம்சம் மற்றும் உலகம் அது சம்பந்தமான காரியம். நம்முடைய மாம்சமான கண்கள். நம்முடைய மாம்சமான கண்கள் காணக்கூடிய காரியங்கள் நம்முடைய ஓட்டத்திற்கு எதிரிடையான காரியங்களை செய்ய தூண்டுகிறது. ம். இந்த பணிக்காக நம்முடைய ஜீவனை முழுமையாக ஒப்புக் கொடுக்க தடுக்கிறது. ம். சாந்தம், பணிவு, பொறுமை, அன்பு, நிதானம் என்ற குணங்களை நமக்குள் வளர்ப்பதை தடுத்து சுயநலம், ஆசைகள், பெருமை, பேராசை மற்றும் இந்த உலகத்தின் ஆவியை நமக்குள் நிரப்புகிறது. ஆகவே தேவனால் ஊக்குவிக்கப்படும் விசுவாசத்தினால் மட்டுமே இவைகளை போராடி மேற்கொள்ள முடியும். ஆமாம் பிரியமானவர்களே, மாம்சம், உலகம், பிசாசு. இவைகளை நம்ம மேற்கொள்ளணும்னா விசுவாசத்தின் மூலமாக நாம் மேற்கொள்ள முடியும். இதுதான் நல்ல போராட்டம். ஆனா இந்த நல்ல போராட்டம் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் என்று சொல்லி உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அவர்களுடைய பலவீனங்களுக்கு எதிராக போராட்டம் இருக்கக்கூடாது. அது நம்முடைய போராட்டம் இல்லை. இந்த விஷயங்கள் நம்ம இங்க புரிந்து கொள்ளணும். இன்னொரு காரியங்கள் கூட ரொம்ப அழகா சொல்றாரு. இன்னைக்கு நம்ம ஒரு போர்க்களத்துல நின்னுகிட்டு இருக்கிறோம். நமக்கு இருக்கிறாங்க மாம்சம், உலகம், பிசாசு, 3 எதிரிகள். நாம நின்னு போராடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு போராட்டம், இந்த சர்வாயுத வர்க்கங்களை நம்ம தரித்து கொண்டிருக்கோம். எப்படி தரித்து கொண்டிருக்கிறோம்? வாசிங்க. இதை தொடர்ந்து நாம் அவருடைய வார்த்தைகளின்படி போராயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டும்.
அவர் கொடுத்த சர்வாயுதங்களை அணிவது வேதனையாக இருந்தாலும் அதை அணிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ம். இந்த போராட்டத்தை நம்முடைய அதிபதியின் வார்த்தைகளின்படி செய்யாவிட்டால் நிச்சயமாக போர்வையில் தோல்வி அது அடைவோம். ரொம்ப கவனம் கொடுக்கக்கூடிய வார்த்தை இந்த கடைசி நாட்கள்ல. இருக்கு. அப்படிதான் இருக்கு நமக்கு தோணுது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க தலைக்கவசம், அப்புறம் கையில ஒரு பட்டயம், அப்புறம் கேடயம், அப்புறம் ஷூ. ஒரு போராளி மாரி தான் நம்ம நின்னுகிட்டு இருக்கிறோம். சில நேரம் நமக்கு இப்படிதான் தோணுது. ரொம்ப வெயிட்டா இருக்கே பிரதர். நம்ம என்ன பண்ணிடலாம்? இத இறக்கி கழட்டி வச்சிடலாம். அங்கதான் பிரச்சனையே வருது. அங்கதான் ஆபத்து. அதான் சொல்றாரு. அவர் கொடுத்த சர்வாயுதங்களை அணிவது வேதனையாக இருந்தால், அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துட்டாலும், அதை அணிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். இந்த போராட்டத்தை நம்முடைய அதிபதியின் வார்த்தைகளின்படி செய்யாவிட்டால், நிச்சயமாக போரில் தோல்வியடை அவர் கமாண்ட் கொடுக்கணும். நீங்க போங்க, இப்படி போய் போர் செய்யுங்க, அப்படி போர் செய்யுங்க. நம்முடைய சுய ஞானத்தின்படி அங்க போய் போர் செஞ்சோம்னா, கண்டிப்பா என்ன ஆகுங்க? பாதிப்புகள் வரும். அது கூட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு பாருங்க. அப்புறம் வாசிங்க சிஸ்டர். உண்மையில் நமக்கு தேவைப்பட்ட தெய்வீக திட்டம் மற்றும் தெய்வீக சித்தத்தின் பல்வேறு கோணங்களில் காணப்படுகிற சத்தியத்தின் போதனைகள் நம்முடைய வெற்றிக்கு மிக அவசியமாய் இருக்கிறது. இவைகளை கடைபிடிப்பது சர்வாயுதங்களை இவைகளை கடைபிடித்து சர்வாயுதங்களை தரிக்காமல் போனால் தோல்வி நிச்சயம். அப்ப 2 விஷயம் இங்க கவனம் கொடுக்க சொல்றாரு. பாருங்க, நம்ம நல்ல போராட்டத்தை போராடணும். அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த போராட்டத்தை எப்படி போராடணும்? அத அவர் சொல்றாரு. கண்டிப்பா நம்ம போர்க்களத்துல நிக்கிறோம்னா, நமக்கு என்ன வேணும்? கவசங்கள், சர்வாயுத வர்க்கங்கள் வேணும். அது அணியிறது கஷ்டமா தான் இருக்கும். வேற வழி இல்ல. அணியக்கூடிய கட்டாயத்துல இருக்கிறோம். 1. 2வது என்ன பண்ணணும்? நம்முடைய தளபதி என்ன கட்டளை கொடுக்கிறாரோ, அந்த கட்டளையின்படி தான் நம்ம என்ன பண்ணணும்? யுத்தத்துல போய் போர் செய்யணும். அவர் வெயிட் பண்ண சொன்னா நம்ம வெயிட் பண்ணணும். அவரு யுத்தத்தை நீங்க தொடங்குங்கன்னா இப்படி செய்யுங்கன்னா நம்ம செய்யணும். நம்முடைய சுயஞானத்தின்படி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? செய்யக்கூடாது. அவர் சொல்றாரு. தேவன் நமக்கு அநேக வாக்குறுதிகள், வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறாங்க. அநேக காரியங்கள் முன் வச்சிருக்கிறாங்க. இந்த உலகத்தை பத்தி, நம்முடைய மாம்சத்தை பத்தி, சாத்தானை பத்தி. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு நம்ம யுத்தம் பண்ணணும். ஒருவேளை இவைகளை கடைபிடித்து சர்வாயுதங்களை தரிக்காமல் போனால் தோல்வி நிச்சயம். அடுத்த பகுதி கூட ஒரு முக்கியமான பகுதி, வாசிங்க. ஆகவே மரண பரியந்தம் சர்வாயுதங்களை தரித்துக் கொண்டு தேவனுடைய வார்த்தைகளின்படி போராட வேண்டும். ம். ஆகவே நாம் சர்வாயுதங்களை அணிந்து கொள்ளாமல் போருக்கு போவது மற்றும் சர்வாயுதங்களை அணிந்து கொண்டு போருக்கு போகாமல் இருப்பது, இந்த 2 தவறுகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பல நேரங்கள் அப்படிதான் இருந்துடுறோம். அப்படிதானே? சொல்லலாம்ல எல்லாரையும்? அப்படிதான் இருக்கிறோம்னு. என்ன பண்ணிடுறோம்னா, சில நேரங்கள்ல சர்வாயுத வர்க்கங்களை என்ன பண்ணிடுறோம்? அணிந்து கொள்ளலாம். அணிஞ்சு கொள்ளாம போருக்கு போயிடுறோம். தோல்வி அடைஞ்சு ஏமாற்றம் அடைஞ்சிருது. இருள்ல நம்ம அமர்ந்து உட்கார்ந்துடுறோம். சில நேரங்கள்ல அணிந்து சர்வாயுத வர்க்கங்களை அணிஞ்சு கொள்றோம். ஆனா போருக்கு போகாம என்ன பண்ணிடுறோம்? இருந்துட்டு உட்கார்ந்துடுறோம். இந்த 2 தவறுகளும் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப இந்த நல்ல போராட்டத்தை போராடினாதான் தேவன் நமக்கு அந்த ஒரு பரிசு அங்க கொடுக்குறாங்க. அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகள் அனைத்தும் இந்த ஒரு நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு. பிரியமானவர், இறுதியாக ஒரு கேள்வி. நம்முடைய விசுவாசத்தை அதிகரிப்பது எது? நம்முடைய விசுவாசத்தை அதிகரிப்பது எது? என்னென்ன நம்ம சொல்லலாம்? இந்த ஒரு விசுவாசத்தை அதிகரிக்கணும்னா நாம என்னென்ன செய்யலாம் நம்முடைய வாழ்க்கையில? படிக்கணும், ஜெபிக்கணும், அப்புறம் செயல்பட்டு கிரியை படிச்சதை செயல்படுத்தணும், வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அப்புறம் ஓகே, நீங்க சொல்லிட்ட பதில்கள் தான். நீங்க ஒரு வசனம் வாசிக்கலாம். யூதா 20. நீங்களே பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. பிரியமானவர்களே, இங்க வசனம் நம்ம வாசிக்கிறோம். உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் ஜெபம் பண்ணி. இந்த விஷயங்கள் நம்ம கவனிக்கிறோம்.
நம்ம பெற்றுக்கொண்ட அந்த ஒரு விசுவாசத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் உறுதிப்பட்டு கொண்டே வரணும். அதற்கு உறுதுணையாக எதுவும் காணப்படுதுன்னா, பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபமும் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. இதற்கான விளக்கங்கள் ஒரு 4 பேராகிராஃப்ல இருக்கு. அத கூட வாசிச்சிருங்க. விசுவாசத்தில் உறுதி இல்லாமல் நாம் ஒருபோதும் எதையும் ஜெயிக்க முடியாது என்பதை அவர் வலியுறுத்துகிறார். ஆகவே அனைத்து வசனங்களும் விசுவாசத்தில் கட்டாயமாக நாம் வளர வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. உண்மை அதுதான். மறுபடியும், மறுபடியும் அந்த வார்த்தைகள் நம்ம வருது. இந்த மாம்சத்த, இந்த உலகத்த, சாத்தான நம்ம ஜெயிக்கணும்னா, விசுவாசம் ரொம்ப அவசியம். விசுவாசம் இல்லாமல் நம்ம எதையுமே ஜெயிக்க முடியாது. தேவன்கிட்ட அதுக்கான பெலனை நம்ம கேட்கிறோம். காணக்கூடாத தேவன்கிட்ட பெலன் கொடுக்கிறாரு. இதன் மூலமா தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். பெலனை கொண்டு. அப்ப அந்த விசுவாசத்துல நம்ம உறுதியாய் நிக்கணும். உறுதி இல்லாமல் கண்டிப்பா நம்ம எதையுமே ஜெயிக்க முடியாது. அநேக வேத வசனங்கள் நமக்கு காண்பிக்குது. அப்புறம் விசுவாச குறைச்சலை நிறைவு செய்து அந்த விசுவாசத்தை விருத்தி செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும்? ம், தேவனே எங்களுடைய விசுவாசத்தை விருத்தியாக்கி அருளும் என்று அப்போஸ்தலர்கள் ஜெபித்தது போல நாமும் ஜெபித்து விட்டு அந்த ஜெபத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய இருதயத்தில் விசுவாசத்தை வளர்க்க வேண்டும் என்று பதிலளிக்கலாம். ஆமா உண்மை அதுதான். ஒருவேளை நமக்குள்ள விசுவாச குறைச்சல் காணப்படுதா? அதை அதிகரிக்க நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் தான். ஒவ்வொரு நாள் துவக்கம், ஒவ்வொரு நாளுடைய முடிவு, அந்த விசுவாசத்திற்கு உண்டான பரீட்சைகள், அந்த பரீட்சைகளை நம்ம நிலை நிற்பதற்கு பலன் கேட்கணும். அந்த நாளுடைய முடிவு போது ஒருவேளை தவறுகள் இருந்தா அதை நம்ம சரி செய்து கொண்டு மறுநாள்ல அந்த பரீட்சைகள் மத்தியில நிற்பதற்கு பலன் கேட்கணும். இப்படி விசுவாசத்துல எந்த அளவுக்கு உறுதிப்படுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய மாம்சத்தையும் உலகத்தையும் சாத்தானையும் ஜெயிக்க முடியும். இப்ப விசுவாசத்துல நம்ம வளரணும்னா, அதை அதிகப்படுத்தணும்னா ஜெபம் ரொம்ப முக்கியத்துவமாக இங்க காணப்படுது. அப்புறம் வாசிங்க sister. இதற்கு தேவனுடைய வார்த்தைகளில் உள்ள வாக்குத்தத்தங்களை நாம் தொடர்ந்து நினைவு கூர்ந்து ம், நாம் தேவன் செய்த உடன்படிக்கையை அன்றாடம் புதுப்பித்துக் கொண்டு ம், இருதயமும் உடல்களும் ஒப்பைத்த காரியங்களை சிந்தித்து செயல்பட்டு தேவனுக்கு எல்லாவற்றிலேயும் நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். ம். அவர் நமக்கு கொடுத்த சுத்தமான காரியங்களை நாம் விருப்ப வேண்டி பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அப்போ ஒவ்வொரு நாளும் ஜெபத்தினுடைய துவக்கம் அது முடிவாக இருந்துட்டாலும் அவர் நமக்கு காண்பித்துட்ட அருமையான காரியங்களுக்கு நன்றிகளை நம்ம ஏறெடுத்துக்கொண்டு மறுபடியும் இன்னொரு நாட்கள் கடந்து வரும்போது அதற்கான பலனையும் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படும். இது முதலாவது விஷயம். அடுத்து இரண்டாவது விஷயம் வாசிங்க. சோதனைகளும் பிரச்சனைகளும். சோதனைகளும் பிரச்சனைகளும் எழும்பும் பொழுது நாம் தேவனுடைய வாக்குறுதிகளை நினைவு கூற வேண்டும். இது கவனம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நமக்குள்ள விசுவாசத்தை அதிகரிக்கணும்னா, விசுவாசத்துல பலப்படணும்னா இது இரண்டாவது நம்ம செய்யக்கூடிய காரியம். நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள், கஷ்டங்கள் அதிகரித்து கொண்டே வருதா? தேவன் நமக்கு வைத்திருக்கிறாங்க அநேக வாக்குத்தத்தங்கள், புத்தகங்கள் இருக்கு. அந்த வாக்குத்தத்தங்கள், புத்தகங்கள் படிக்கும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தானாவே நமக்கு என்ன வருதுங்க? பலன் வருது. தேவன் நம்மை வழி நடத்துவார் என்று சொல்லி. அப்புறம் இவைகளை தேவனே அனுமதித்திருக்கிறார் என்ற உணர்வும் நமக்குள் இருக்க வேண்டும். ம், ஏனெனில் அவரோடு பலியினால் உடன்படிக்கை செய்தவர்களை அவர் நேசிக்கிறார். ம், ஆகவே நாமும் அவரிடத்தில் முழுமையாக அன்பு கூறும் பொழுது ம், நமக்கு நேரிடும் சகல காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ம். நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் நமக்கு உண்டான பாடங்களை வைத்திருக்கிறார். ஆமாம் பிரியமானவர்களே. அப்ப ஒவ்வொரு நாளும் தேவன் நம்முடைய இந்த ஒரு வாழ்க்கையில அனுமதிக்கக்கூடிய ஒவ்வொரு பரீட்சைகளையும் தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களை, வாக்குறுதிகளை நினைவில் கொண்டு அநேக வசனங்கள் இருக்கு. பரிச்சயமான வசனம் என்று சொல்லும் பொழுது தேவன் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவது கைவிடுவதும் இல்லை. சோ அவருக்குள்ள ஜீவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பரிசுத்தவான்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் அது நன்மைக்கு ஏதுவாக தான் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வழிநடத்தி கொண்டு வராங்க. சோ இந்த ஒரு மனது நமக்குள்ள இருக்கணும். இது இருந்தாதான் அந்த ஒரு சமாதானத்தையும் நம்ம அந்த சோதனைகள் மத்தியில பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப இரண்டாவது தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களை நம்ம நினைவில் கொள்ளணும். அப்பதான் நமக்குள்ள விசுவாசம் பலப்படும். அடுத்து இந்த வசனம் தெளிவாக குறிப்பிடுகிறது. இந்த வசனம் தெளிவாக குறிப்பிடுவது போல ஒருவர் தன்னை சுத்திகரிக்க விரும்பினால் முதலில் தன்னுடைய இருதயத்தில் தேவனுடைய வாக்கு தத்துவங்களினால் தூண்டப்பட்டு தன்னை சுத்திகரிக்க வேண்டியதாய் இருக்கிறது. அதாவது கிறிஸ்துவின் போதனைகளை முதலாவது அறிந்த பின்பு
இங்குதான் நாம் சுத்திகரிப்பை படிப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். பிரியமானவர்களே, இந்த பகுதியை நாம் கவனம் கொடுக்கிறோம். சுத்திகரிப்பு, பரிசுத்தமாக்கப்படுதல் அல்லது விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியை, அது கூட நம்ம எடுத்துக்கலாம். விசுவாசத்துல நம்ம பலப்படணும்னா, நாளுக்கு நாள் அந்த விசுவாசத்தை நம்ம அதிகரிக்கணும்னா, இது கூட நம்ம கவனம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். பரிசுத்தமாக்கப்படுதல், பாவத்திற்கு எதிரான போராட்டம், பாவத்திற்கு எதிரான அந்த ஒரு சுத்திகரிப்பு, அது நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும். காணப்பட்டால் நமக்குள் அந்த விசுவாசம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பலப்படும், வளர்ச்சி அடையும். அடுத்த பகுதி. தேவனுடைய தேவனுடைய ஊழியத்தின் விசுவாசத்திற்கான பரிசுகளை எதிர்பார்க்க வேண்டும் என்றும், தெய்வீக இரக்கங்களின் விசேஷித்த வெளிப்பாடுகள் மற்றும் நம்மிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் கிறிஸ்துவ குணலட்சணங்களை வளர்க்க தடையாக இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தடைகளையும் அகற்ற வேண்டும் என்றும் லூக்கா 17ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள வசனங்கள் காட்டுகிறது. நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கான ஆதாரங்கள் என்று கருதாமல், இவை அனைத்தும் நம்மேல் விழுந்த கடமை என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய ஊழியக்காரர்களாக நாம் நம்முடைய முழு திறமைகளையும் செலவழிக்க வேண்டும். ஆமாம் பிரியமானவர்களே, இது அடுத்த ஒரு காரியம். நம்முடைய விசுவாசம் பலப்படணும்னா, நம்முடைய விசுவாசத்தை நாம் அதிகரிக்கணும்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கூடிய ஊழியங்கள், அவைகளை நம்மால் முடிந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம செய்யணும். செய்யும் போது நம்ம ஒரு விஷயம் யோசிக்கணும். அதான் நம்முடைய அருமையாண்டவர் சொல்றாங்க, நம்ம அனைவரும் அப்ரோச்சியமான ஊழியக்காரர், அன்ப்ராஃபிட்டபிள் சர்வன்ட். ப்ராஃபிட் எதிர்பார்க்க கூடாது. ஏதோ நம்மால் முடிந்த காரியங்களை நம்ம செய்து முடிக்கும் பொழுது கண்டிப்பா தேவன் அதற்கு ஏற்ற வேளையில அதற்குண்டான பலனை அவர் அங்க கொடுப்பாங்க. அதான் அதையும் அவர் சொல்றாரு. நம்முடைய நாளுக்கு நாள் நம்முடைய விசுவாசம் பலப்படணும்னா, வளரணும்னா, தேவனுடைய ஊழியத்துல நம்ம பங்கடையணும். நம்மால் எந்த அளவுக்கு அந்த ஒரு ஆரோக்கியம், நேரம் இருக்குதோ, செல்வங்கள் இருக்குதோ, திறமைகள் இருக்குதோ, தேவனுடைய ஜனங்களுக்கு நம்ம பலியாக ஒப்பு கொடுக்கணும். இப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது நாளுக்கு நாள் அந்த ஒரு விசுவாசமானது வளர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு, பலப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பிரியமானவர்கள், அடுத்து இறுதியாக நம்ம ஒரு பகுதியை நம்ம வாசிச்சு நிறைவு செய்வோம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு அது. உங்க விசுவாசத்தின் மூலமாக நம்மை நீதிமானாக்குகிறார். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதன் அடிப்படையில் செய்யப்படாத எந்த வேலைகளையும் தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. தேவனுடைய பார்வையில் அனைவரும் விசுவாசத்தின் முக்கியத்தை உணர்ந்து கொள்ளும்படி இப்படி செய்தார். விசுவாசம் இல்லாமல் தேவனை மகிழ்விப்பது கூடாத காரியம். அதிகமாக விசுவாசத்தில் பயிற்சி பெற்றால் தேவனை அதிகமாக மகிழ்விக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை அங்க நாம் கவனிக்கணும். பிரியமானவர், விசுவாசம் இல்லாமல் தேவனை மகிழ்விப்பது கூடாத காரியம். அதிகமாக விசுவாசத்துல நம்ம பயிற்சி பெற்றுக்கொண்டே இருந்தோம்னா தேவனை நாம் அதிகமாக மகிழ்விக்கலாம். இது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை தான். அடிப்படை வகுப்புகள் நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த 4 ரதங்கள்ல ஒரு ரதம் கருப்பு குதிரைகள். அந்த கருப்பு குதிரைகள் வடதிசையை நோக்கி போகுது. அதை என்ன பண்ணிருச்சுங்க? பரலோகத்தில் உள்ள தேவன், அந்த தரிசனம் அப்படிதான் இருக்கும், அவருடைய கோபத்தை சாந்தி பண்ணிட்டு. யார் அந்த கருப்பு குதிரைகள் என்று சொல்லும் பொழுது திருச்சபை வகுப்பார். திருச்சபை வகுப்பார் என்று சொல்லும் பொழுது அந்த வாய்ப்புல தான், அழைப்புல தான் நீங்களும் நானும் இப்பொழுது பயணம் செய்கிறோம். இன்னைக்கு தேவனுடைய சூழல் எப்படி இருக்கு? தேவன் எப்படி இருக்கிறாங்க? ஒருவேளை தேவ சமாதானம் எனக்குரிய பாடங்கள் நம்ம அநேக முறை கேட்டிருக்கிறோம். ஒன்றான மெய்தேவன், அவரை இந்த உலக ஜனங்கள் விசுவாசிக்காம அநேக தவறான கோட்பாடுகள், தவறான காரியங்கள், அநேக காரியங்களை வழி விலகி போயிட்டாங்க. தேவன் இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய இருதயம் எப்படி இருக்குன்னா சமாதானத்தோடு தான் காணப்படுது. ஆனா ஒரு விஷயம் இங்க நாம் கவனிக்கிறோம். இந்த ஒரு சுவிசேஷ யுகத்துல சர்வ வல்லமையுள்ள தேவனை மகிழ்விப்பதற்கு ஒரு ஜனம் இருக்கிறாங்க, ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அவங்க யாருங்க? நாம தான் இருக்கிறோம். இது உண்மையில ஒரு ஸ்லாக்கியம் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். சர்வ வல்லமையர மகிழ்விப்பதற்கு, சந்தோஷப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு தேவன் அவர் கொடுத்திருக்கிறாரு. எப்படி? விசுவாசத்துல நாம ஒழுங்கா நடந்து வாழ்ந்தோம்னு.
அது எந்த அளவுக்கு நம்ம விசுவாசத்துல வாழ்ந்து முடிக்கிறோமோ, அல்லது வாழ்ந்து கொண்டே இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம யார சந்தோஷப்படுத்தலாமா? தேவனே. அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு பாருங்க. ஸோ இந்த ஒரு வாய்ப்பு, இந்த ஒரு ஸ்லாக்கியம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த காரியங்கள நம்ம உணரணும். அதான் விசுவாசத்தின் என்ற தலைப்புல நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த விசுவாசத்துல நம்ம நாளுக்கு நாள் வளர்ந்து, நாளுக்கு நாள் அந்த ஒரு விசுவாசத்துல பலப்பட்டு, நம்முடைய தேவனை நம்ம மகிழ்விப்பதற்கு, சந்தோஷப்படுத்துவதற்கு, தேவன் இன்னும் அதிகமாக அவருடைய வார்த்தைகளையும், அவருடைய ஆவியையும் தந்து நம்மை வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.